திரு ஃபுட்ஸில் வந்து உங்களுக்கு பொங்கல் பண்ணி காமிச்சிருக்கேன், சப்பாத்தி பண்ணி காமிச்சிருக்கேன், அப்புறம் மில்லட் தோசை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதிலே அதே ப்ராடக்ட்லேயே வந்து கேழ்வரகு ரவா தோசை மிக்ஸ் இருக்குது. இதுலேயே இருக்குது எல்லாமே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம துருவல், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம், தேங்காய் எல்லாம் சேர்த்துடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் வந்து கரெக்டாக ஒரு கப் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உப்பு இருக்காது, நம்ம தான் உப்பு சேர்த்துக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ அது தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இதே கப்பில், எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி பாருங்க. உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு தோசை வாத்து காமிக்கிறேன். இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம வந்து மாவு கரைச்சி ஊற வச்சு நம்மளுடைய ரவா தோசை ரெடி ஆகிடுது. இதுக்கு சட்னியோ சாம்பாரோ எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் ரவா தோசை. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.